ஹலோ நண்பர்களே, இது கலிஸ்தனிக்ஸ் பயணம் நாள் 15. வழக்கத்துக்கு மாற அன்னைக்கு காலையில எழுந்து கிரவுண்டுக்கு ஓடியே போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தக்காளி ஒரு டீமுக்கு 15 பேர் வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இது சரி வராது அப்படின்ட்டு வழக்கம் போல பார்வையாளராகவே உட்காந்துட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம நண்பர் வேற ஒருத்தர் பயங்கரமா காத்து வீசிக்கிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் முடிச்சு வீட்டுக்கு வந்து நம்மளோட மூச்சு பயிற்சியில் ஈடுபட்டேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. காலிஸ்தனிக்ஸ்ல உள்ள சந்தேகத்தை கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறமா சண்டே சமையலுக்கு இன்னைக்கு அம்மா சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. கடைக்கு போடவனே ஒரு சம்பவம், என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற அளவுக்கு கூடையை பிச்சுட்டேன். அப்புறமா நம்ம அண்ணங்கிட்ட போயிட்டு 2 கிலோ சிக்கன் போட சொல்லிட்டேன். அப்புறமா சமையலை முடிக்க தண்டி அம்மா பாயசத்துக்கு வாங்கி வச்சிருந்த அண்டிப்பருப்பு அவங்களுக்கே தெரியாம ஆட்டிய போட்டு வாயில போட்டேன். அப்புறமா நம்மளோட பச்சை பயிர் கருப்பு சுண்டல் எங்கன்னு கேட்காதீங்க, நான் ஆடப்போவிலே எடுத்து வாயில போட்டேன். அப்புறமா நொங்கு சாப்பிட்டுக்கிட்டேன். அருவாள் எடுத்த மூணு கொத்து தரையில கொத்தணும்னு அம்மா சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டா கையில அப்பதான் அடிப்படாது அப்படின்னாங்க. தாறுமாறா வெட்டின நொங்கு யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு வாயில எடுத்து போட்டு முழுங்கிட்டேன். காலையில சாப்பிட்டதெல்லாம் செமிக்கக்குள்ளே அம்மா மதிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. வாழ்க்கையில சிக்கனமா இருக்கணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல சிக்கனும் இருக்கணும்னு மதிய சாப்பாடை மரண கொடுப்பு கொடுத்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவான்னு பார்த்தா தூங்குறவனை கடிச்சு எழுப்பிட்டு ஒரு பூச்சி அது படுத்து தூங்கிடுது. அதுக்கப்புறம் எஞ்சதுக்கப்புறம் டிங்னு ஒரு டீ அடிச்சிட்டேன். டீ அடிச்சு முடிச்சுட்டு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டேன். பயிற்சியில் இன்னைக்கு டபுள் பார்ல ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷப்ஸ் போட்டு பார்த்தேன். இதெல்லாம் பண்ணி ஆதி காலம் ஆகுது நண்பர்களே. அப்புறமா ஃப்ரண்ட் லிவருக்கான ப்ராக்ரஷன் முதல் ஒர்க் அவுட்டா டக் ஃப்ரண்ட் லிவர் புல் அப் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தபடி அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் லிவர் புல் அப் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒத்த கையில நிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணி பார்த்தேன். முன்ன இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல, கூடி சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். அன்லாக் பண்ணிடலாம். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ல நடக்கிற பசங்களுக்கு மத்தியில ஏர்ல நடக்க பயிற்சி பண்ணேன். அப்படி ஏர்ல நடந்து பேக் லிவர் இறுதி கட்டமா ட்ரைசெப்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 60 டிப்ஸ் போட்டு முடிச்சிக்கலாம்னு பார்த்தேன். ஆனாலும் தக்காளி விளாண்ட வெறி அடங்கல. அதனால ஃபிங்கர் பிளான்ஸ் ட்ரை பண்ணேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா தாகமா இருக்கு சர்பத்தை போட அப்படின்னாங்க. கோடை வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழு சர்பத்தை அடிச்சுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். தொடர்பிலே இருங்க நண்பர்களே.